சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம மகளிர் தினத்தன்னைக்கு டிவிகே தலைவர் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாரு, ஸ்பெஷல் ஃபார் உமன். அவரும் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காரு. ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சோ டிஎம்கே என்ன பண்ணுச்சோ அதே தான் இவரும் கொடுத்துருக்காரு. அது போக இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கும்போது இது சாத்தியமா? இல்ல இப்போ தமிழ்நாட்டு அரசியல் இப்ப என்ன மாதிரி மாறிடுச்சுன்னா, இப்போ இரண்டு கழகங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டுகளுக்கு மேல மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமா என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி மக்களை மாத்தி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க. இந்த இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து மக்கள் அதை எதிர்பார்க்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. இலவசம் கொடுத்தாதான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு லஞ்சம் கொடுக்கறதுக்கு சமமான ஒண்ணுதான். அது ஒரு லஞ்சம் கொடுத்து வாங்குறது. அந்த இடத்துக்கு அவங்கள மைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேருமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டியே நடக்குது. நான் 2000 தர்றேன் அப்படின்னா நான் 5000 கொடுக்குறேன் அப்படி மாதிரி ஆயிடுது. நான் வந்து பெண்களுக்கு இலவசம்னா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு ஒரு இலவசம் கொடுக்கறதுல ஒரு பெரிய போட்டியே ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப புதுசா வர்ற ஒரு கட்சி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் வரும்போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இந்த இலவசங்கள் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான எதுவும் இருக்கக்கூடாது, ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸை கொண்டுட்டு வரணும்னு தான் நினைச்சு உள்ள வருவாங்க. அது யாரு வந்தாலும், அது விஜய் மாதிரி ஆட்கள் ஒரு பொசிஷன்ல இருந்து இறங்கி கீழே வரும்போது அவங்க அப்படி நினைச்சுதான் வருவாங்க. ஆனா இங்க இருக்கிற கள நிலவரம் இருக்குல்ல, நான் இங்க வந்து இப்ப தாவேகா வந்து நாங்க இலவசங்களுக்கு எதிரானவர்கள், இலவசம் வந்து நாங்க தரவே மாட்டோம்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு வராது. இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டை தவிர்த்து ஜென்ரல் ஓட்டு வரவே வராது. ஏன்னா ஏன்னா மக்களை இவங்க அப்படி மாத்தி வச்சுட்டாங்க. அப்போ தாவேகா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு தேவையா எதெல்லாம் சாத்தியமோ அதை அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து 2-3 இது எடுத்தீங்கன்னா, இப்போ அண்ணன் சீர்வரிசை திட்டம், அதுல வந்து 1 பவுன் 1 சேலை அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகே, இப்போ இந்த 1 பவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் திருமணங்கள் நடக்குது. இப்ப 10 லட்சம் திருமணங்களுக்கும் 1 பவுன் கொடுக்க முடியுமான்னா நாட் பாசிபிள், கொடுக்க முடியாது. அப்போ அதுல வந்து நமக்குன்னு சில கேட்டகரிஸ் இருக்கு. அந்த பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கு, அப்புறம் வந்து ரேஷன் கார்டுல ஒயிட் கார்டு ரேஷன் கார்டு இருக்கு. இப்படி நம்ம செக்ரிகேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த கன்சிடர் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது அது சாத்தியம். இப்போ ஜென்ரலா வந்து என்ன அப்ளை பண்ணுவாங்கன்னா, அது எப்படி கொடுக்க முடியும்? எல்லா கல்யாணத்துக்கும் 1 பவுன் கொடுத்தா எங்க இருக்கு பணம் அப்படின்னு கேட்க முடியும். அதை அப்ளை பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. மிகப்பெரிய மில்லியனர் அந்த 1 பவுனுக்கு நிக்க மாட்டான். அதுல அவர் தெளிவா சொல்லிட்டாரு, மத்திய மாநில அரசு ஊழியர்கள் தவிர்த்துன்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவங்களுக்கான சலுகைகள் கிடைக்குது, இது கிடைக்காதவர்களுக்கு அப்படிங்கும் போது அது பாசிபிள். அப்ப செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அந்த தாய்மாமன் தங்க மோதிரம், அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 லட்சம் குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. இப்போ 1.5 பிறப்பு சதவீதம் நமக்கு இருக்குது. இப்போ அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் குழந்தைகளாவது இந்த கிராமப்புறங்கள்ல இந்த ஒயிட் கார்டு ரேஷன் கார்டு அந்த ஹோல்டர்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அவங்களுக்கு இது பாசிபிலிட்டி. அப்ப இதுவும் பாசிபிலிட்டி. இப்போ நீங்க அது உள்ள போய் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா இது பாசிபிலிட்டி தான். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாம சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இலவசம் இப்ப அவர் சொன்னது வந்து தமிழ்நாடு முழுக்க பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப அந்த மாதிரி அவர் சொல்லி பண்ணலைன்னா அந்த எலெக்ஷன் அவர் கண்டெஸ்ட் பண்ணவே முடியாது, பண்றது வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அது எல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட்ல 4,36,36,000 கோடி நமக்கு ஜோனிங் இருக்கு, நம்மளோட வருமானம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஆண்டு இருக்கு. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 78,000 கோடியை நம்ம வந்து வட்டியாவே கட்டுறோம். நம்ம வாங்கி வச்சிருக்கிற கடனுக்கு. அது போக சாலிடா 30% வந்து கமிஷனாவே போகுது. அரசு அதிகாரிகளுக்கு இருக்கட்டும், அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே அது போயிடுது. அப்ப 30%ங்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை தாண்டி. அப்ப இந்த பணங்கள் இந்த மாதிரி வீணா செலவாகிறது. அதே மாதிரி அரசு அலுவலகங்கள், அரசு இதுல வந்து பண்ற ஆடம்பர வீண் செலவுகள், இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இதெல்லாம் மிக மிக சாத்தியம். அதை நான் பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த பாயிண்ட் அவர் எடுத்து வைக்கும் போது நிச்சயமா இது எல்லாமே சாத்தியம்தான். மேலோட்டமா பார்த்தா எல்லாம் ஒண்ணு தானே, அவங்களுக்கு சொல்றாங்க நீங்க சொல்ற அவரு இலவசம் நீங்க இலவசம்னா தோணும். அதை புதுசா ஒருத்தவங்க பண்ணும்போது இவங்க வந்து தப்பு பண்ணலாம், நம்ம பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கக்கனும் காமராஜரும் ஒருத்தர் தானே.
அதுக்கு கீழே இருந்த எல்லாருமே அவங்கள மாதிரி இருந்தாங்களா? இல்ல. அப்ப விஜய் மட்டுமே நல்லவரா இருந்து மீது எல்லாருமே அப்படியே இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. தவறுகள் நடக்கலாம். ஆனா 100% நடந்த தவறு 50% குறைஞ்சதுன்னா அதுவே ஒரு பெனிஃபிட், அதுவே ஒரு வெற்றி இல்லையா? சோ அதுக்கு விஜய் அவர்கள் ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கறதுனாலதான் அதை நான் பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த திட்டங்கள் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது அதுவும் இலவசம் தான் தோணுமே ஒழிய, பட் பாசிபிலிட்டி இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. எதெல்லாம் சரி பண்ணணும், அதுல நிறைய கிரைட்டீரியாவும் வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப இந்த 2 ஏக்கர் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி நிறைய வந்து கிரைட்டீரியாவும் இப்ப ஆல்ரெடி மத்தவங்க மாதிரி லேட்டா சொல்லாம முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்ப அங்க ஒரு ஒரு அதுல வந்து ஒரு வெளிப்படை தன்மை இருக்குல்ல, இதுதான் நான் பண்ண போறேன். இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, மகளிர் அனைவருக்கும் பணம் அப்படின்றாங்க. ஆனா கொடுக்கறது அப்படி இல்லையே. அப்போ மக்களுக்கு நீங்க செலுத்துற செய்தி வந்து அவங்களை ஏமாற்றுவது. அப்ப இவங்க அந்த வகையில கிளியரா தான் சொல்றாங்க, அரசு ஊழியர் 2 பேருக்கும் கிடையாது. அப்ப அதுல ஒரு உச்ச வரம்பு இருக்குது. அப்ப அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறது கிளியரா இருக்காங்க. அப்ப அது பாசிபிலிட்டி. அரசு ஊழியர் பொதுவா போய் கேட்க மாட்டாங்க. அனைவருக்கும் சொன்னா எல்லாருமே தானுங்க. இல்லைங்க, பொங்கல் கரும்புன்னு என்னமோ ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அங்க இப்ப ரேஷன் கடையில போய் பாருங்க, ஒரு 10 ரூபாய் வழி இல்லாதவனு பைய வச்சு நிக்கிறான். எல்லா வசதியோட நிக்கிறவங்க அங்க நிக்கிறான். அது கவர்மெண்ட் காசு தானே கொடுக்குறீங்க. அப்ப அந்த மாதிரி காட்டு போகும், அது வரும் தான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த 2500 ரூபாயா இருக்கட்டும், வருடத்துக்கு 15,000 இருக்கட்டும், எல்லாமே இது சாத்தியமான ஒரு விஷயம் தான். இது எல்லாமே சாத்தியம் பண்ணோம்னா இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அடிக்கக்கூடிய அந்த லஞ்சம், ஊழல், அந்த கமிஷன் இருக்கு இல்லையா, அதுல நீங்க ஓரளவுக்கு நீங்க அதை சரி பண்ணீங்கன்னா கூட இது எல்லாமே சாத்தியம். அதை சரி பண்ணலன்னா இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இந்த ஆடம்பர செலவுகள், அரசு அலுவலகங்கள், அரசு அதிகாரிகள்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த அவங்களோட பேமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஆண்டொன்றுக்கு 78,000 கோடி சம்பளமாவே போகுது அரசு ஊழியர்களுக்கு. 78,000-80,000 கோடி வட்டியா கட்டிடுறோம், 78,000-80,000 கோடி வந்து சம்பளமா கொடுத்துடுறோம். இதுக்கப்புறம் பென்ஷன் இருக்கு. அப்போ இது மீதி இருக்கிற அந்த 2-2.5 லட்சம் கோடி தான் நீங்க கவர்மெண்டே நடத்தணும். நலத்திட்டங்கள் செய்யணும், பாலம் கட்டணும், ரோடு போடணும், ரேஷன் கொடுக்கணும், அத்தனை வேலையும் அதுல செய்யணும். இதுல கமிஷன் 30% போச்சுன்னா அப்ப நீங்க கடன் தான் வாங்கணும். இப்போ சுதந்திரமானதுக்கு அப்புறம் 2021 வரையில நம்மளோட கடன் வந்து இருந்தது 4.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 4.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் கோடி தான். 21 இருந்து இப்போ 26 வரையிலும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட்ஜெட்ல 5 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 10,71,000 கோடி வந்துரும்னு சொல்றாங்க. அப்ப இவங்க வந்த அப்புறம் 5 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்காங்க. வருஷத்துக்கு 1 லட்சம். இப்ப மக்களுக்கு என்ன ஒண்ணு தெரியணும்னா, ஒரு 2,500 ரூபாய் கொடுக்க 5,000 ஒரு பணம் போட்டாரு, 2,000 ரூபாய் பணம் போட்டாருன்னு தான் சொல்றாங்களே, நினைக்கிறாங்களே ஒழிய, இந்த 2,000க்கும் இந்த 5,000க்கும் நம்மளோட வரி பணம் எவ்வளவு வட்டியா போகுதுன்றது மக்களுக்கு தெரியறதே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆட்சியாளர்களை வந்து நீங்க பஸ் ஸ்டாண்டு ஒரு பேப்பரை திறந்தா முழு பக்கம் பாத்தீங்கன்னா விளம்பரம், நாங்க அந்த திட்டம் பண்ண இந்த திட்டம் பண்ண சொல்றீங்களா, இந்த கடன் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கோம், இந்த கடனுக்கு நம்மளோட வட்டியா இத்தனை கோடி நம்ம கட்டுறோன்றதை வெளில சொல்ல பார்க்கலாம். இது மக்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாது. 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அவர்கள் எல்லாரும் பணக்காரர்கள் ஆகி போய் அவங்க எடுத்துக்கிட்டு போன பணத்துக்கும் சேர்த்து நம்ம வரி பணத்துல இருந்து எடுத்து மாசம் வட்டி கட்டுறாங்க. மாசத்துக்கு 6,000 இருந்து 7,000 கோடி ரூபாய் வட்டியா போகுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க குறைச்சிங்கன்னா, இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணம். ஏன்னா இன்னைக்கு பல மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உபரி பணம், அதாவது எக்ஸ்ட்ரா வர்ற வருமானத்தை எடுத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கடனை வாங்கி அதுல பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை கொண்டு போய் மக்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு செல்வந்தர்களா ஆகிட்டு இருக்காங்க. இந்த நிலையை மாத்துறதுக்கு தான் புதுசா யாராவது வந்தா அவங்க மக்கள் சைனா மாதிரி ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா, சைனீஸ் நியூ இயர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்தந்த ஆனா எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி வராது. அந்த கிராமத்துல என்ன வருவாய், அந்த நாட்டுல அந்த இதுல என்ன வருவாயோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுல உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் போகணும். இல்ல, இது நிறைய நாடுகள்ல இருக்கு. நிறைய நாள் என்ன பண்றாங்கன்னா, வருமானத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எக்ஸஸா வந்து அவங்களோட உற்பத்தியில இருந்து மத்த எல்லா விதத்திலயும் அவங்களோட மிதமிஞ்சிய பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஓட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கடனை வாங்கி அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு மீதி எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப 5 லட்சம் கோடி நீங்க 5 வருஷத்துல வாங்கிட்டீங்க. இப்ப நீங்க வெளியில இறங்கும் போது கஜானா சுத்தமா காலி. திருப்பி வரும்போது எவ்வளவு வாங்குவீங்க? திரும்ப வருஷத்துக்கு 1 லட்சமா வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு 5 லட்சம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அந்த வகையில தாவேகா கொடுத்த வாக்குறுதிகள்ல மேலோட்டமா விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த அடிப்படையில செய்ய வேண்டிய இந்த விஷயங்களை செஞ்சாங்கன்னா பாசிபிலிட்டி தான். ஓகே.